ஏப்ரல் 11 வரலாற்று நிகழ்வுகள். ஐக்கிய அமெரிக்காவில் 6 மத்திய மேற்கு மாகாணங்களில் ஏற்பட்ட சூறாவளி காரணமாக 256 பேர் உயிரிழந்தனர். 1965 அப்பல்லோ 13 விண்கலம் ஏவப்பட்டது. 1970 ஈரானிடம் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருப்பதாக ஈரான் அரசுத் தலைவர் மஹ்மூத் அகமதுனிச்சாத் அறிவித்தார். 2000 அல்ஜீரியாவின் தலைநகர் அல்ஜியர்ஸ் நகரில் இடம்பெற்ற 2 குண்டுவெடிப்புகளில் 33 பேர் கொல்லப்பட்டு 222 பேர் காயமுற்றனர். 2000 பெலரஸ் தலைநகர் மின்ஸ்கில் மெட்ரோ தொடருந்தில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் 15 பேர் கொல்லப்பட்டு 204 பேர் காயமடைந்தனர். 2011 இந்தோனேசியாவில் சுமாத்ரா கடற்பகுதியில் 8.7 ரிக்டர் அளவு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இலங்கை, தமிழ்நாடு ஆகிய இடங்களில் இலேசான நிலநடுக்கம் உணரப்பட்டது. 2012 அல்சீரியாவில் அந்நாட்டு வான்படையினரால் இயக்கப்படும் வானூர்தி ஒன்று வீழ்ந்ததில் 257 பேர் உயிரிழந்தனர். 2018 நிலவில் தரையிறங்கும் முதல் தனியார் நிதியுதவி விண்கலம் என்ற பெருமையை பெறும் முயற்சியின்போது இஸ்ரேலின் பெரேஷீட் தரையிறங்கி அதன் பிரதான இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக நொறுங்கி விழுந்தது. 2019 கோவிட்-19 பெருந்தொற்றின் தாக்கம் குறித்து விவாதிப்பதற்காக ஐ.நா. பாதுகாப்பு கவுன்சில் தனது முதல் காணொளி கூட்டத்தை நடத்தியது. 2020 தமிழ்நாட்டின் மகாபலிபுரத்தில் 2 நாள் ஆயுஷ்மான் சங்கம் கூட்டம் நடைபெற்றது. 2022 இந்தியாவின் அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள 11 இடங்களின் பெயர்களை சீனா தரப்படுத்தியுள்ளது. இந்த நடவடிக்கை தனது பிராந்திய உரிமைகளை நிலைநாட்டும் ஒரு முயற்சியாக கருதப்படுகிறது. 2023 வரலாற்றிலேயே மிகப்பெரிய மோசடி வழக்குகளில் ஒன்றான $12.46 பில்லியன் மதிப்பிலான மாபெரும் மோசடி வழக்கில் ரியல் எஸ்டேட் அதிபர் ட்ரூ மை லானுக்கு ஹோ சி மின் நகரில் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. 2024